ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பூண்டு தொக்கு. நான் ஒரு 150 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி எடுத்து இதை ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு எல்லாமே இப்போ நான் உரிச்சிட்டேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பூண்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ உரித்து வச்சுருக்கிற பூண்டை எடுத்து சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கலர் மாறுற அளவுக்கு இதை வறுக்கணும். நல்லா கலர் மாறிடுச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற புளியை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நம்ம சிம்மிலே தான் நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம். இது 3 மாதம் வரைக்கும் கெடவே கெடாதுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் நம்ம சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. இது லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் மூடி போட்டு வச்சிடுறேன். 10 நிமிஷம் ஆயாச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டுங்க. இது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே அடிக்கடி இது பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நமக்கு பூண்டு தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுட சுட பூண்டு தொக்கு ரெடி. தேங்க்யூ.